ஹாய் கைஸ், ஃபைனலாக சிலியா ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ட்ராப் கிளைமிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும். உங்களோட மைனிங் ஆர் ஏர்ட்ராப் காயின்ஸை 27th டிசம்பருக்குள்ளே கிளைம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கிளைமிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா யாரெல்லாம் சிலியா பாட்டில் உங்களோட வெப்20 அட்ரஸை பைன் பண்ணிங்களோ அவங்க தான் எலிஜிபிள் ஆகியிருப்பீங்க. இதை நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ரெகுலராக நீங்கள் நம்மளோட டெலிகிராமில் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப நார்மல் தான். கிளைம் பண்ணுறதுக்கு பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தேவைப்படும் அப்படின்னு போட்டிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏர்ட்ராப் ஆர் மைனிங் காயின்ஸ்லேருந்து 50% டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணிட்டு தான் போட்டிருக்குது. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 1000 காயின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 1000 காயினை நீங்கள் மைன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 50% டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் 500 டோக்கன்ஸ் தான் கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிளைமிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ப்ரௌசராக இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து இப்போ க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், 3 லைன்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். எந்த வாலெட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிலியா ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பாட்டில் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் பைன் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த அட்ரஸோட வாலெட்டு. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கனெக்ட் நோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலெட் காட்டும். எந்த வேலெட்டை அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ட்ரஸ்ட் வேலெட்டை தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு பேக் டு இந்த பேஜ்க்கு வந்துடுச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் அப்படின்னு இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0 சிலியா அப்படின்னு இருக்குது. சிலியா பேலன்ஸ் இந்த இடத்துல அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், ஒரு 4 to 5 டைம்ஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தேன். நோ கிளைம் அமௌண்ட் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். 15 minutes later. ஃபைனலாக பல முயற்சிக்கு அப்புறமா இப்போ என்னோடய சிலியா பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டுது 1005 காட்டுது. இதுக்கு முன்னாடி நான் மைனிங் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000க்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதில் 50% அப்படின்னா 1000 காயின் கரெக்டாக வந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளைம் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிட்டேன், பட் அதுக்கான ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளைம்னு இருக்கு இல்லையா, இந்த கிளைம் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரஸ்ட் வேலட் ஆர் என்ன வேலட் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களோ அதுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு பிஎன்பி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். பிஎன்பி ஃபீஸ் ஹையாக தான் இருக்குது. $2 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நெட்வொர்க் ஃபீஸு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களோட வாலெட்டில் பிஎன்பி ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்ரூவ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அகைன் வந்து ரீடைரக்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். கிளைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் அகெயின் கிளைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திஸ் யூசர் ஹஸ் ஆல்ரெடி கிளைம்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம ஆல்ரெடி கிளைம் பண்ணியாச்சு. இப்போ கிளைம் பண்ண டோக்கன் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். என்னோடய காயின் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ சிலியா காயினை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் வேலட் டாப்பில் உங்களுக்கு 2 பால் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியம் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்பி வந்து மாற்றிக்கோங்க, ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிக்கோங்க. அண்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் இப்போ நம்மளுடைய டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் இப்போ நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெட்வொர்க் நேமு, சிம்பிள் அண்ட் டெசிமல் எல்லாமே வந்துடும். அது வந்துட்டு அப்புறம் இம்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் வந்து ஆட் ஆகிடும். இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கான காயின் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமேட்டு காயின் லிஸ்டிங் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நானே நம்மளுடைய சேனலில் லிஸ்டிங் அப்டேட் வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன்.